இந்த கட்டட விபத்து குறித்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். NDRF team has come from Arkonam. They are also here. They have got the equipments. Then we are also getting the support from different construction companies to lift the heavy slabs. Right. Apart from that, fire service officers are here. Yes, sir. So they are also on the job. Now we have rescued 8 laborers so far. One is dead. We have clear information that on the right hand side of the debris there are at least six laborers alive. Sir, if I can ask you again, sir, how many people have been rescued and how many of you are trapped at this point? We suspect around 45 are trapped. We have located 6 laborers on the right hand side of the debris. On the left hand side there are 3. There is one on the front side. So we are giving water to them. Different teams with expertise are working on that. What is the reason suspected, sir, for this collapse? That is, we are investigating. We are registering a case. We will take very strong action. Is it a legal Sir, what about the construction or builder as of illegal? now? What action has been taken? As far as the reasons for the collapse is concerned, it is to be investigated. But whatever is the reason, we will take very strong action. Sir, What at this about the point, builder, how sir? many of What you are actions trapped have been inside, taken sir? against the builder as of now? How many are trapped? The number suspected is 45 to 50. Out of that, we have already rescued around 8. One is dead. 6 plus 1 plus 3 are inside, workers, alive. laborers. All are workers. Yeah. And the work likely to go all through the night, the rescue work. Yeah, that has to go on till we rescue each and every person who is trapped. Sir, why is it getting... சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் இந்த விபத்து குறித்து பல்வேறு விளக்கங்களை தந்ததை நாம் பார்த்தோம். அவர் சொல்லியிருப்பதன் சாராம்சம், இந்த விபத்தின் காரணங்கள் குறித்து தற்போதைக்கு சொல்ல முடியாது. அதை பற்றி விசாரணை நடத்திய பிறகுதான் சொல்ல முடியும். தற்போதைக்கு இது குறித்து வழக்கு பதியப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல அந்த பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டுமான நிறுவனங்களும், இந்த கட்டடத்தை கட்டிய நிறுவனம் தவிர மற்ற கட்டுமான நிறுவனங்களும் கூட இந்த இடுபாடுகளை அகற்றுவதற்கு தங்களால் முடிந்த டெக்னிக்கலான பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாக சென்னை காவல்துறை ஆணையர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பது குறித்த பல்வேறு விளக்கங்களையும் ஜார்ஜ் அளித்தார். தற்போது இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கலாநிதி தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். கலாநிதி, தற்போது அங்கு காயமடைந்தவர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அது பற்றி விவரங்களை சொல்லுங்கள். கணேஷ், இதுவரைக்கும் 11 பேர் இங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நீங்கள் தற்போது ஜார்ஜ் குறித்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் சற்று முன்னதாக ஒருவர் இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக மொத்தம் 12 பேர் இங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் ஏற்கனவே உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். 4 பேர் இங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை அரசு சார்பில் பார்வையிடுவதற்காக, இங்கு ஆய்வு செய்வதற்காக பொது சுகாதாரத்தின் இயக்குநராக இருக்கக்கூடிய குழந்தைசாமியை மருத்துவ துறையானது இங்கு அனுப்பி வைத்திருக்கிறது. அதற்கு முன்னதாக மருத்துவ கல்வி இயக்கத்தைச் சேர்ந்த கீதா லட்சுமி பார்வையிடுவதற்காக வந்திருந்தார். அரசு மருத்துவர்கள் மற்றும் ராமச்சந்திரா மருத்துவமனையின் தனியார் மருத்துவர்கள் என 2 குழுக்களுமாக இணைந்து அந்த சிகிச்சையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற பேரிடர் நடைபெறக்கூடிய காலத்தில் எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும், எவ்வாறு மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு அவசர சிகிச்சை எவ்வாறு கொடுக்க வேண்டும், முதலுதவி எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஒத்திகையினை ஏற்கனவே தமிழக அரசு நடத்தியிருப்பதை குறித்து ஏற்கனவே குழந்தைசாமி நம்மிடையே தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அந்த ஒத்திகையில் என்னென்ன அம்சங்கள் பின்பற்றப்பட்டனவோ அது மட்டுமல்லாமல் காவல்துறையை பொறுத்தவரைக்கும்
மருத்துவமனையிலிருந்து கலாநிதி தந்த தகவல்களை பார்த்தோம். அவர் சொன்ன தகவல்களின்படி சற்று முன்பாக கூடுதலாக ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக 12 பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் இறந்துவிட்டார். ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார். 4 பேர் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களை கலாநிதி தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார். அடுத்தபடியாக சம்பவம் நடந்த இடத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது அந்த இடத்திலே ஜார்ஜ் ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் பல அதிகாரிகளும் வந்திருப்பார்கள். அந்த கட்டடம் தரமான பொருட்களை கொண்டு கட்டப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அது உண்மைதானா? அது பற்றி அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கணேஷ், தற்பொழுது இந்த தனியார் கட்டுமான பகுதிக்கு சொந்தமானவர்களை தற்பொழுது போலீசார் இரு உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்களிடம் இது எந்த மாதிரியான அனுமதி பெற்ற கட்டிடம், எங்கே பிரச்சனை இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளிலே தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, வரைபடங்கள் பண்ணி செய்து கொடுத்தவர்கள் யார், இது போன்ற விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் சம்பவத்தின் போது உள்ளே இருந்தவர்கள் எத்தனை பேர் உள்ளிட்ட பட்டியலையும் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்திலே தற்பொழுது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் பேட்டி ஒன்று கொடுத்திருந்த நம்மிடம், அந்த பேட்டியிலே தவறுகள் நடந்திருக்கும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்தின்படி என்று தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருகிறோம். மீட்பு பணிக்காக பேரிடர் மேலாண்மை குழு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் நாங்கள் உதவி செய்து வருகிறோம். அனைத்து சாலைகளும் தற்பொழுது அடைக்கப்பட்டு போக்குவரத்து சீர்படுத்தும் பணிகளை காவலர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு தனி பாதைகளை அமைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் உள்ளவரிடம் பேசுவோம். இந்த சம்பவம், இந்த கட்டிடத்தின் எவ்வளவு வருடமாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது, இந்த கட்டிடத்தினுடைய தன்மை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது 3 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. இது தரம் பார்த்தீங்கன்னா இது பூமி கிடையாது. இது ஆத்தோரம் ஏரிக்கரை அப்ரூவல் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இது தனியார் கட்டிடம் அவங்களுடைய பணபலத்தை வச்சு இந்த மாதிரி கட்டி, இப்போ நல்ல வேலை இப்போ தொழிலாளர்கள் இருந்தாங்க. இப்போ குடியிருந்தாங்கன்னா எவ்வளோ 12 மாடினா மினிமம் ஒரு 500 பேர் 1000 பேர் இருந்திருப்பாங்க. 500-1000 பேருடைய கதி என்ன இருக்கும்? அவங்க நல்ல நேரம் பொழைச்சிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்களோட இதை ஒரு அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு இதாக எடுத்து இது இது மாதிரி மேலும் மேலும் இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கணும். இந்த விபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோகம் என்னன்னா, தொழிலாளர்கள் மாட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தில் நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க, பல தகவல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் மினிமம் 200 பேர் 100 to 200 பேர் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இதில் யார் இருக்கா என்ன ஆச்சுங்கிறது ஒன்றுமே தெரியலை. இது மழை நேரம்னால யாரும் உள்ளவும் போக முடியல. ஏன்னா பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கனால யாரும் போகிறதுக்கு அச்சப்படுறாங்க, காப்பாற்றுறதுக்கு அச்சப்படுறாங்க. இப்போ எல்லாம் அரசியல் அதிகாரி எல்லாம் மேற்படி எல்லா விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால பொதுமக்களால் எதுவுமே உள்ளே போக முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு பில்டிங் இதே மாதிரி ஒரு எழுப்பியிருக்காங்க. அந்த பில்டிங் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு ஒரு அச்சத்தோட யாரும் போகலை. தொழிலாளர் மட்டும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. நிச்சயமாக கணேஷ், அதாவது இந்த தற்பொழுது இடிந்து விழுந்த கட்டிடத்திற்கு நேர் இணையாக 11 மாடி கொண்ட இன்னொரு கட்டிடம் இருக்கிறது. அதுவும் பாதி கட்டும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டிடமும் பலவீனமாக இருக்கிறது. ஒரு பக்கம் சாய்ந்தபடி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மீட்பு பணிகள் செய்வதற்கான ஒரு சௌகரியம் அந்த பகுதியில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுமக்கள் அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க விரும்புகிறார்கள். தற்போது நம்மிடம் பேசிய இந்த பகுதியை சார்ந்த ஒருவர் நம்மிடம் பேசி சொன்னார், இது போன்ற அது ஆற்று பகுதி, இந்த ஆற்று பகுதியை ஒட்டியுள்ளது, நீர்நிலை பகுதியை ஒட்டியுள்ளது, அனுமதி வாங்கி கட்டப்பட்டிருக்கிறது. எனவேதான் இது போன்ற இடர்பாடுகள் வருகிறது. அரசாங்கம் இதை முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த கட்டிடம் கட்டி முடித்த பிறகு மக்கள் குடியேறிய பிறகு இது போன்ற விபத்து நடந்திருந்தால் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும், உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கும். தற்பொழுது அதிர்ஷ்டவசமாக குறைந்த அளவு சேதம் தான் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. கணேஷ், மகாலிங்கம், நீங்கள் இணைப்பிலேயே இருங்கள். தற்போது ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் கலாநிதியிடம் பேசலாம். காரணம், ஏற்கனவே ஒருவர் பலியாகி இருக்கிறார் என்கிற தகவல்கள் நம்மிடம் இருந்தன. தற்போது இரண்டாவதாக ஒருவர் பலியாகி இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது பற்றிய தகவல்களை கேட்கலாம். கலாநிதி, நீங்க சொல்லுங்க, இப்போ அந்த தகவல் உண்மைதானா, உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா, அது பற்றி விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், ராமச்சந்திரா மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக ஒருவர் உயிரிழந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொருவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்று ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அவரது நிலைமை என்ன என்பது குறித்த தகவல் இங்கு தற்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதை குறித்து நாம் உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. கணேஷ், சரி, தற்போது அங்கு ஏற்கனவே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு உரிய சிகிச்சையும் உரிய பல்வேறு விஷயங்களையும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாக நாம் செய்திகளை பார்த்தோம். தற்போது எந்த மாதிரியான சிகிச்சைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன, எத்தனை மருத்துவர்கள் அங்கே இருக்கிறார்கள், அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். கணேஷ், ராமச்சந்திரா மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனியார் மருத்துவமனை என்ற அடிப்படையில் இங்கு நவீன வசதிகள் பெருமளவில் இங்கு இருக்கின்றன. அதே போல மருத்துவர்கள் பணியில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமார் 200 மருத்துவர்கள் தற்போது பணியில் இருப்பதாக
மருத்துவமனையின் தரப்பில் அதன் செய்தி தொடர்பாளர் நம்மிடையே தெரிவித்தார். அதன்படி இது அருகிலுள்ள மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனை என்ற அடிப்படையில் இங்கு உடனடியாக தீவிர சிகிச்சை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மருத்துவமனையின் பெரிய அவசர ஊர்திகள் மற்றும் சிறிய ஊர்திகள் என மொத்தம் 20 ஊர்திகள் இந்த மீட்பு பணியில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மற்றும் அரசின் 108 அவசர ஊர்திகள் ஒரு 20 ஊர்திகள் பயன்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. அரசு மருத்துவர்களும் இங்கு குழுமி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மருத்துவ கல்வி இயக்குனர் தற்போது சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் அங்கிருந்தும் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் 2 குழுவையும் ஒருங்கிணைக்கும் பணியில் அவர் ஈடுபட்டிருப்பதாக அவர் நம்மிடையே தெரிவித்தார். இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அவசர ஊர்தி ஓட்டுநர்கள் ஒரு சிலரிடம் நாம் பேச முடிந்தது. அவசர கதியில் அவர்கள் தெரிவித்தார்கள், கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டோர் கட்டிடத்தின் அடியில் சிக்கி இருக்கக்கூடும், அவர்கள் உயிருடன் மீட்பதற்கான நடவடிக்கையில் தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்று அவருக்கு அந்த அவசரத்தில் தெரிவித்துவிட்டு சென்றார்கள். இது போன்ற நிலைமைதான் தற்போது இங்கு இருக்கிறது. கணேஷ், கலாநிதி இணைப்பில் இருங்கள். தற்போது மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல அங்கு அதற்கு அந்த தற்போது இடிந்து விழுந்திருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு அருகிலேயே மற்றும் ஒரு 11 மாடி கட்டடம் இருக்கிறது. ஆனால் அந்த கட்டடமும் இடிந்து விழும் என்கிற அச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கட்டடம் எந்த நிறுவனத்தால் கட்டப்படுகிறது? அதுவும் இதே நிறுவனத்தால் கட்டப்பட்ட கட்டடமா? அதே போல இந்த விபத்து நடந்த பகுதி எந்த மாவட்ட எல்லைக்குள் அமைந்திருக்கிறது? யார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? தற்பொழுது இந்த பகுதி காஞ்சிபுரம் மாவட்ட எல்லைக்குள் வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் களத்தில் இருக்கிறார். அவரோடு வருவாய்த்துறை அதிகாரிகள் களத்தில் இருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் ஒரு மாவட்டம் தாண்டி கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சி சேர்ந்தவர்கள், தனியார் அமைப்பை சார்ந்தவர்கள், நிறுவனத்தை சார்ந்தவர்கள், மெட்ரோ ரயில் கட்டுமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மற்றும் காவல்துறை சார்ந்தவர்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு படையை சார்ந்தவர்கள், மேலும் பேரிடர் மேலாண்மை குழுவினர், இப்படி பல அமைப்புகள் களத்தில் இருக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் சொன்னபடி பார்த்தோமானால் தமிழகத்தில் உள்ள முக்கியமான அனைத்து துறை ஊழியர்களும், இந்த பகுதியில் இருக்கும் அனைத்து துறை ஊழியர்களும் தற்பொழுது களவேலை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 2 சிக்கல்கள் இருக்கின்றன. ஒன்று, இடிபாட்டில் சிக்கியிருப்பவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதில் உள்ள சிக்கல். இன்னொன்று, அவர்களை மீட்பதில் உள்ள சிக்கல். மூன்றாவது சிக்கல் இன்னொன்று என்னவென்றால், அவர்களை எப்படி அழைத்து செல்ல போகிறோம், அதாவது உடனடியாக அவருக்கு முதலுதவி கொடுப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்பது. இந்த 3 முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அதை கண்டறியப்படுவதில் தற்பொழுது காவல்துறை ஆணையர் சொன்னபடி 4 பேர் உள்ளே தற்பொழுது இருப்பதை அவர்கள் உணர்ந்திருப்பதாகவும் அதற்காக தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர்களுக்கான அனைத்து மருத்துவ சிகிச்சைகளும் தயாராக இருப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு மாவட்டத்தோடு இல்லாமல் இந்த மீட்பு குழு என்பது தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டிருப்பதால் அனைத்து துறை சார்ந்தவர்களும் களத்தில் இருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்னொரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் அருகில் உள்ள கட்டிடம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அந்த கட்டிடத்தின் தாக்கம் என்பது இந்த மீட்பு பணியை பாதிக்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. நம்மிடம் உள்ள பொதுமக்களிடம் கேட்போம் அந்த கட்டிடத்தினுடைய தன்மை குறித்து. நீங்கள் அந்த கட்டிடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு? அது இன்னொரு பில்டிங்குமே ஆடுற மாதிரி இருக்கு, ஒரு சாய்ந்த நிலையில இருக்கு. அதனாலே பொதுமக்களால் எங்களால் உள்ள போய் மீட் பண்ண முடியல. மக்களை உள்ள மாட்டிருக்கவங்களை மீட்டெடுக்க முடியல. அதனால இப்போ அரசியல் எல்லாம் உள்ள அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை எப்படி அரசு அனுபவிச்சது? இது பூமியாக கிடையாது, சாதாரண பூமி கிடையாது. இது பூமி கிடையாது. இது ஏரி ஓரமாக குளத்தோரமாக வருது. இதுக்கான அனுமதிகள் எப்படி வளர்ந்தாங்கன்னா எல்லாங்கிறத அரசாங்கம் இதுக்கான முடிவு எடுத்து மற்ற பில்டிங்கும் இந்த ஏரியாவில் இருக்க எல்லா பில்டிங்கும் கொஞ்சம் ஒரு தடவை செக் பண்ணி அதுக்கான முறைகளை செஞ்சு கொடுத்தா பொதுமக்களாக நாங்கள் சந்தோஷப்படுவோம். இல்லை, அதாவது இங்கே இது போன்ற 10 மாடி 11 மாடி கட்டடங்களே இல்லையா? இது இங்கே 5 மாடிக்கு மேலே அளவு கிடையாது. நானும் இந்த ஏரியாவில் ஒரு பில்டிங் வாங்கியிருக்கேன். அது 2 மாடி தான். அது எல்லாமே 2 மாடி தான் இருக்குது. இது இப்படின்னு தெரியல, தனியார் அவங்களுடைய செல்வாக்கு பயன்படுத்தி வாங்கிட்டாங்களாங்கிறது தெரியல. அதை அரசாங்கம் நீங்கள் செக் பண்ணி அவங்க பண்ணணும். இல்லை, இந்த பகுதியில் ஏன் 5 மாடி தான் கொடுக்கப்படுது? என்ன காரணம், அல்லது இதற்கு எப்படி கொடுக்கப்பட்டது? எனக்கு இது மேபி அந்த சாண்டில் மண்ணுடைய தரத்தை பார்த்து கூட சாயில் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இது இதுவரை இந்த ஏரியாவில் எதுவுமே இல்லை. இதுக்கு வரைய அதை வச்சு தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆராய்ச்சி வச்சு தான் அப்ரூவல் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பகுதியில் விமான நிலையம் என்பதும் ஒரு அருகில் இருக்கிறது. அது ஒரு காரணமாக இருக்குமா? அது இருக்கலாம். அதை ஆராய்ச்சி செஞ்சவங்க அந்த மண் ஆராய்ச்சிக்காரங்க அதுக்கப்புறம் எல்லாம் அவங்களுடைய ஆய்வின் கீழே தான் அது வரும். நமக்கு தெரியாது, பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பகுதியில் இது போன்ற விபத்துக்கள் ஏதாவது நடந்திருக்கு? இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எங்களுடைய இதில் எல்லாம் நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு சில கால வருடங்களாக இங்கே இருக்கேன். இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் இந்த மாதிரி நடந்ததில்லை. இது எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே நடந்ததில்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அது அரசினுடைய எப்படி சொல்ற அரசினுடைய
கவனக்குறைவுன்னு சொல்ல முடியும். அதாவது அரசினுடைய கவனக்குறைவு காரணமாகவே இது போன்ற பெரிய அளவுக்கு இந்த கட்டிடங்கள் அமைப்பதற்கான ஒப்பந்தம் என்பது போடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது தனியார் நிறுவனத்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இவர் சொன்னபடி பார்த்தோமானால் பொதுமக்கள் இந்த பகுதியில் பொதுமக்கள் சொன்னபடி பார்த்தோமானால் 5 மாடிக்கும் அதிகமான கட்டிடங்கள் இங்கு அனுமதி கொடுப்பதில்லை. ஏனென்றால் இதனுடைய மணல் தன்மை என்பது அவ்வளவு இறுகிய தன்மை இல்லை, அதற்கு மேலான இடையை தாங்காது என்ற ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இது எப்படி இவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் முறைகேடு நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். கணேஷ், மாலிங்கம் இணைப்பில் இருங்கள். தற்போது கலாநிதியிடம் பேசலாம். கலாநிதி, உங்ககிட்ட என்ன புதிய தகவல் இருக்கு, நீங்க பகிர்ந்துக்கலாம். கணேஷ், 12வது நபராக ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சங்கர் என்ற நபர் வரும் வகையிலேயே இறந்து விட்டார் என்ற தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு 27 வயது என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 12 பேர்களில் 2 பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அதிக அளவில் இங்கு தொடர்ந்து கூடுவதால் காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுப்பதற்காக இங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கணேஷ், தற்போது அந்த சங்கர் என்பவர் கட்டிட தொழிலாளியா, அவர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? அவர் அந்த கட்டிடத்தில் பணிபுரிந்தவர் என்ற அடிப்படை தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவரை குறித்தின தகவல் உடனடியாக தற்போது வெளியிடப்படவில்லை. இப்போதைக்கு இந்த தகவல் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. கணேஷ், மற்ற அதாவது 12 பேரில் 2 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் சங்கர் என்று சொன்னீர்கள். மற்ற 11 பேர் யார் என்பது தெரிந்து விட்டதா? அவர்களுடைய பெயர், விலாசம் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? மற்ற 11 பேர்களுக்குமான தகவல் அனைத்தும் இங்கு சேகரிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கான அந்த பெயர்கள் எல்லாம் கண்டறியப்பட்டுள்ளன. முழு விவரங்களும் இங்கு அதிகாரிகளால் கண்டறியப்பட்டுள்ளன. அவர்களுக்கான உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களை வரவழைப்பதற்கான நடவடிக்கையிலும் மருத்துவர்கள் இங்கு இறங்கி இருக்கிறார்கள். பெரும்பாலும் மதுரை, திருமங்கலம், தேனி போன்ற மாவட்டங்களை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் உடனடியாக இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் அவர்கள் நாளை காலை வந்து சேருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், கலாநிதி இணைப்பிலேயர்கள் தற்போது மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், நீங்க சொன்னீங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதுல ஊழல் நடந்திருக்குமோ, இந்த கட்டிடத்திற்கு இங்கு கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டதில் முறைகேடு நடந்திருக்கும் என்கிற சந்தேகம் இருக்கிறது என்று உங்கள் அருகே இருந்த பொதுமக்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த கட்டடத்தின் அந்த கட்டட நிறுவனத்தின் நிர்வாகி ஒருவர் பேசும்போது இதற்கு பொறுப்பேற்க முடியாது, எல்லாம் சரியாக தான் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இந்த முரண்பாடு எதனால் வருகிறது? இது பற்றி மாநகராட்சி ஆணையர் ஜார்ஜ் ஏதேனும் சொல்லியிருக்கிறாரா? வழக்கில் எந்த கோணத்தில் எல்லாம் அந்த வழக்கு விசாரணை இருக்கும்? இப்பொழுது 2 பேரை தற்பொழுது இந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர்கள் இந்த தனியார் கட்டுமானத்தினுடைய நிறுவனத்தைச் சேர்ந்த 2 பேரிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களிடம் என்னென்ன கோணத்தில் விசாரணை நடக்கிறது என்று கேட்டபோது ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார் என்றால், அவர் இந்த சம்பவம் நடந்தபோது யாரெல்லாம் அங்கு இருந்தார்கள் அவர்களுடைய பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பகுதியில் பார்த்தோமானால் இது கட்டிடத்தினுடைய வரைபடம் எப்படி இருக்கிறது, எந்த பகுதியில் அவர்கள் வீழ்ந்திருக்கக்கூடும், எந்த பகுதியில் அவர்கள் சிக்கியிருக்கக்கூடும் என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வாய்ப்புகள், அதாவது தற்பொழுது அவர்களை உயிரோடு மீட்பதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்ற தகவல், அதற்கான தேவைப்படக்கூடிய தகவல்களை பெறும் பணியில் தற்பொழுது அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் இதுபோன்ற முறைகேடுகள், அதாவது இதற்கான உரிமம் பெறுவதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கிறதா, போலியான ஆவணங்கள் அனுமதி பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது இது போன்ற குற்றச்சாட்டுகள் ஏதாவது அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அதாவது ஒரு மாடிக்கு அதிகமாக கட்டும் பட்சத்திலே CMDA-யிடம் அனுமதி பெற வேண்டும், சென்னை மாநகர வளர்ச்சி கழகத்திடம் வந்து அனுமதி பெற வேண்டும். ஒரு மாடிக்கு குறைவாக கட்டிடங்கள் வந்து சென்னை மாநகர எல்லைக்குள் வரும் பட்சத்தில் சென்னை மாநகராட்சியிடம் அனுமதி பெற வேண்டும். இதில் ஏதாவது குளறுபடிகள், வரம்பு மீறல்கள் நடந்திருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என சொல்லியிருக்கிறார். மேலும் தவறு செய்திருந்தது உறுதி இருந்தால் சட்டத்தின்படி கட்டாயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார். இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கைது செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பிறகுதான் கைது குறித்து உறுதியாக சொல்ல முடியும் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த பகுதி, அதாவது இந்த தனியார் கட்டுமானத்தின் அமைப்பை சார்ந்தவர்கள் 2 காரணங்களை சொல்லியிருந்தார்கள் விபத்திற்கு. ஒன்று, இந்த பூமி, இந்த பகுதியில் உள்ள பூமியினுடைய மண் தன்மை, இறுகும் தன்மை ஒரு காரணம். இன்னொன்று, இடி அல்லது மின்னல் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இது எப்படி அவர்கள் சாத்தியப்படுத்த போகிறாரா, இது எப்படி நிரூபிக்கப் போகிறார்கள் அவர்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. காவல்துறையும் இது குறித்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணை இறுதியிலே உறுதியான முடிவிருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாலிங்கம் இணைப்பில் ஏறுங்கள். நாம் மற்றொரு செய்தியை பார்த்துவிட்டு வந்துவிடலாம்.
கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்க அனைத்து துறையினரும் இணைந்து செயல்படுவதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்திருக்கிறார். அவரோடு நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். சார், இது முகலிவாக்கத்தில் இப்போ இந்த 11 ஸ்டோரி பில்டிங் ஒன்று கொலாப்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த டெப்ரி ரிமூவலுக்காக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க. இது போக வந்து ஒரு 15 ஜேசிபி ப்ளஸ் ஆம்புலன்ஸு எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கோம். பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்டிஆர்எஃப் ஃபோர்ஸ் ஒன்று அடிஷனலாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெப்ரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதுனால இப்போ ஆப்ரேஷன்ஸ் முழு வீச்சில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. மீட்பு பணிகளுக்கு எல்லா வகையிலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈவன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ உள்ள இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கு. சார், மொத்தம் எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க? உயிரிழப்பு எப்படி இருக்குது? எத்தனை துறை சார்ந்தவங்களை பயன்படுத்திருக்கீங்க? இப்போ இது வரைக்கும் 10 பேர் வந்து இப்போ எடுத்து அனுப்பியிருக்கோம். இப்போ மறுபடியும் இப்போ இது நடந்துகிட்டு இருக்குது. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இது தவிர வருவாய்த்துறை, காவல்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, அப்புறம் வந்து பிடபிள்யூடி எல்லாரையுமே இப்போ இன்வால்வ் பண்ணியிருக்கோம் முழுவீச்சு. இப்போ இதில் என்ன சிரமங்கள் இருக்குது இதில்? ஏன்னா இப்போ வந்து பேட் லைட் இருக்குது, மழை தூரிட்டு இருக்கு. இல்லை, லைட்டெல்லாம் இப்போ இது பண்ணிட்டோம். மெஷின் அண்ட் மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணல ஒன்றும் சிரமம் இல்லை. மெஷின்லாம் எல்லாமே லேட்டஸ்ட் மிஷின்ஸ் கொண்டு வந்துட்டோம். எல்லாமே முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்குது.